ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். இந்த 2 நட்சத்திரங்களை இயக்கினால் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி அதிர்ஷ்டம் உண்டாகும். இப்ப நான் இந்த பதிவுல பணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை உண்டாக்கக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி இதுல சொல்ல போறேன். ஏன்னா 27 நட்சத்திரத்துல பணத்தை, அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது, இதெல்லாம் உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இது 3 சனி பகவானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பூச நட்சத்திரத்தை விளக்கிடணும். அனுச நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் தான் அதிக அளவுக்கு யோகங்களை, திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்தையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் ஒருத்தருக்கு ஆக்டிவேஷன் பண்ண, இயக்க தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு பணம் எப்படியும் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், திடீர் யோகம் உண்டாகும். சில பேருக்கு எதிர்பாராத அளவுக்கு பணம் கிடைக்கும். அதே போல ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி சீட்லலாம் பணம் கிடைக்கும். இதுல சனி பகவானோட நட்சத்திரத்தை நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தை வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சனி பகவான் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு. பூச நட்சத்திரம், அனுஷம், உத்திரட்டாதி. இதுல நான் சொன்னது அனுச நட்சத்திரமும் உத்திரட்டாதின்னு தான் சொல்றேன். ஏன் பூச நட்சத்திரத்தை வேணான்னு சொல்றேன்னா, அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன். இந்த பதிவுலயே சொல்றேன். இப்ப இந்த இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற அனுச நட்சத்திரத்தையும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் இயக்கும்போது ஒரு சிலர் கேட்கலாம். என்னுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பகையா இருந்தாலோ, அதே போல நல்ல பலனை கொடுக்காத நிலையில இருந்தாலோ, தீய பலன்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலோ, இந்த நட்சத்திரத்தை நான் இயக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா இந்த நட்சத்திரத்தை இயக்குனா உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் பணத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி படைச்ச நட்சத்திரம். ஏன்னா சனி பகவான் நட்சத்திரம் மிகவும் பண விஷயங்கள்ல ஒருத்தரை உயர்த்தி விடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரம். இப்ப சில பேருக்கு சில சந்தேகம் இருக்கும். நட்சத்திர தாரையெல்லாம் இருக்கு, தாரா பலன் வரிசையில பார்த்தா அனுச நட்சத்திரம் எனக்கு வதை தாரையா வரும், அதே போல சிலருக்கு வைநாசிகமா வரும், சில பேருக்கு அது அசுப தன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் அப்படின்லாம் நினைக்கலாம். நீங்க அதை பத்தி எதையுமே இதுல யோசிக்க வேண்டியது இல்லை. இது நட்சத்திர வரிசை. நட்சத்திர வரிசையில நான் சொல்றது 17வது நட்சத்திரமும் 26வது நட்சத்திரமும். இதுல 8வது நட்சத்திரம் தான் பூசம், சனி பகவானோட நட்சத்திரம். 8வது நட்சத்திரத்தை விட்டுருங்க. 17வது நட்சத்திரம் 17வது நட்சத்திரம் அனுஷத்தையும் 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதியையும் இயக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப சனி பகவான் நட்சத்திரம் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரத்தை நான் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குலையும் ஒரு கிரகத்தை நம்ம ஒரு கடவுளையோ அல்லது புராணப்படியோ நம்ம சொல்லுவோம். இப்ப பூச நட்சத்திரத்தை நம்ம சொன்னோம்னா அது குரு பகவான் பிறந்த நட்சத்திரம். அதாவது நவகிரகத்துல குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம்னு சொல்றோம். அதே போல அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்தை சொல்லும்போது அது மகாலட்சுமியோட நட்சத்திரம்னு சொல்றோம். இதே போல
மீன ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சொல்லும்போது நம்ம வந்து அது காமதேனுவோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த 3 இதையும் நீங்களே யோசித்து பாருங்க. நான் ஏன் வந்து பூச நட்சத்திரத்த வேணான்னு சொல்றேன் அப்படின்னா, நம்மக்கு எல்லாரும் விரும்புறது எப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதேபோல லாட்டரி, ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கணும் இப்படிங்கிறது தான் விரும்புறோம். ஆனா, இந்த பூச நட்சத்திரத்துல குரு பகவானோட தன்மை இருக்கும். குரு பகவான் எப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் குடுக்க மாட்டாரு. குரு பகவான் வந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு, நியாயமா அவருடைய உழைப்புக்கு தகுந்தவாறு தான் பணத்த குடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு இருக்கும். திடீர் பணவரவு, திடீர் யோகங்கள், அ அதேபோல எதிர்பாராத பணவரவுகள், இதெல்லாம் பூச நட்சத்திரத்துக்கு அந்த தன்மை இருக்காது. ஏன்னா, அதுல குரு பகவான் வந்து ரொம்ப நியாயமா நடப்பாரு. எது கரெக்ட்டா வருதோ, எவ்வளவு குடுக்கணுமோ, அவ்வளவுதான் குடுப்பாரு. ஆனா, இந்த அனுச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, குடுக்க வேண்டியது எடுக்க வேண்டியதா இருக்கும். அங்க எல்லாமே இருக்கு. மகாலட்சுமியோட நட்சத்திரம். அதுல வந்து எல்லாமே இருக்கும். அதனால அனுச நட்சத்திரம் திடீர் பணவரவு, திடீர் யோகம், லாட்டரி, ஷேர் மார்க்கெட் குடுக்கறதுக்கு தகுதியான நட்சத்திரம். அத இயக்குனாலே உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு. இப்ப காமதேனு எப்படி? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா, ஆ காமதேனுங்கிறது வந்து எல்லா வகை செல்வங்களும், எல்லா ஐஸ்வர்யமும் நிறைஞ்சது தான் காமதேனு. உங்களுக்கு பணம், பொருள், செல்வாக்கு எல்லாமே வந்து கிடைக்கிறது வந்து காமதேனுல கிடைக்கும். அது காமதேனு எல்லாமே குடுக்கிறதுனால, காமதேனு பிறந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி திடீர் அதிர்ஷ்டத்த உண்டாக்கும். எதிர்பாராத ஆ குபேர அந்தஸ்த குடுக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல தான் வெங்கடாச்சலபதியோட நட்சத்திரமா நம்ம சொல்றோம். உத்திரட்டா உத்திரட்டாதி நட்சத்திரத்த 26வது நட்சத்திரத்த. இந்த 17வது நட்சத்திரம் அனுஷம் வந்து மகாலட்சுமியோட நட்சத்திரம். இதனால இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் 17வது நட்சத்திரத்துக்கும் 28வது நட்சத்திரத்துக்கும் அந்த திடீர் யோகங்கள குடுக்கக்கூடிய பணவரவை குடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. இத பெரும்பாலும் யாருமே இதுவரையும் சொல்லல. யாரும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. நான் இதுல வெளிப்படையா சொல்லிட்டேன். அதுதான் காரணம். இதனால இந்த பதிவு வந்து ரொம்ப கவனமா கேளுங்க. அதனால உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற உங்க எண்ணங்கள்ல இருக்கிற கஷ்டங்கள்லாம் விலகும். என்னன்னா, நெறைய பேருக்கு வந்து பண பிரச்சனை இருக்கு. பணத்து பணத்தினால கஷ்டப்படுறாங்க. இப்ப ஜாதகம் சரியில்ல. ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்கு. அப்படின்ற கையில அவங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தெல்லாம் இயக்குனா பண வரவு கிடைக்குமா? அப்புட்ன்னா, நிச்சயமா கிடைக்கும். அனுச நட்சத்திரத்தையும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் ஒரு மோசமான ஜாதகத்துல இருக்கவங்க இயக்குனா கூட, நிச்சயமா அவங்களுக்கு பண வரவு உண்டாகும். ஏன்னா, இனிப்ப சாப்பிட்டா அது ஏழையா இருந்தாலும் இனிக்கும். பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இனிக்க தான் செய்யும். ஸ்வீட் அப்படிதான் இருக்கும். ஸ்வீட் இனிக்க தான் செய்யும். அந்த ஸ்வீட்ட தான் நான் சாப்பிட சொல்றேன். கரெக்ட்டா இத நான் வேற யாருமே இதுவரையும் யாரும் சொல்றது கிடையாது. இந்த நட்சத்திரங்கள தாராபலன்ல எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கூட நெறைய பேசியிருக்கேன். இந்த நட்சத்திரங்கள பத்தி யாரும் பேசினதே கிடையாது. இந்த 17வது நட்சத்திரம் அனுசம், 26வது நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படிங்கிற விஷயம் யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது காமதேனு. எல்லா செல்வங்களும் தன் கூடவே இருக்கிற மாரி வச்சிருக்கிறது. அங்க அந்த நட்சத்திரத்த இயக்கும்போது, யார் இயக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, அட்சய பாத்திரம் கூட கேட்டா தான் குடுக்கும். இது காமதேனு வந்து கேட்காமலே எல்லாமே இருக்கும். அதுதான்.
நான் பூச நட்சத்திரத்தை வேணான்னு சொன்னதுக்கான காரணத்தை இதுல தெளிவா சொல்லியிருக்கேன். அது குரு பகவான் நட்சத்திரம் கணக்கு பார்க்கும். கணக்கு பார்த்து தான் எல்லாமே கொடுக்கும். கணக்குல இருந்தா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா அக்கவுண்ட்ல ஏற்கனவே பணம் இருந்தா தான் ஏடிஎம்ல போய் பணத்தை எடுக்க முடியும். ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு முன்னால அக்கவுண்ட்ல பணம் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துல கணக்கு கரெக்டா வரும். ஆனா அனுச நட்சத்திரமோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ அப்படி கிடையாது. உங்களையே குபேரன் ஆக்கிறோம். நீங்களே மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது. இப்ப இதை இயக்குறது எப்படின்னு சொல்றேன். இப்ப அனுச நட்சத்திரம் அப்படின்னா 17வது நட்சத்திரம். 17ங்கிற நம்பர் சொல்றேன் பார்த்தீங்களா? இந்த 17 நீங்க எந்தெந்த இடத்துல பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துங்க. உங்க ஃபோன் நம்பர்ல நீங்க ஏதோ ஒரு அக்கவுண்ட் நம்பர்ல எங்கேயாவது இந்த 17ங்கிற ஒரு நம்பரை பயன்படுத்தி தோல்வி அடைஞ்சவங்களே உலகத்துல கிடையாது. இது நீங்க மிக இந்த நியூமராலஜில நிபுணத்துவம் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டா கூட இதை தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதை சொல்லிட்டா அப்புறம் பிஸ்னஸ் நடக்காது. அதனால இது யாரும் சொல்றது இல்லை. ஆனா 17ங்கிற நம்பருக்கு அந்த பவர் இருக்கு. பாருங்க, அனுச நட்சத்திரம் எவ்வளவு ஈஸியானது தான். 17ங்கிற நம்பர் தான். அந்த நம்பரை உங்க ஃபோன் நம்பர்லயோ நீங்க எதுலையாவது ஒரு இதுல யூஸ் பண்ணி பாருங்க. தொடர்ந்து 17ஆம் நம்பரை நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய இதா இருக்கும். அதே போல இந்த அனுச நட்சத்திரங்கிறது பன பனைமரம். பனைமரங்கிறது சுக்கிரனை குறிக்கும். தென்னை மரங்கிறது குருவை குறிக்கும். பனைமரங்கிறது தான் சுக்கிரன். அதனால பனை மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பனைமரத்துல என்ன இருக்கு? பனைமட்டை இருக்கும், அதுல விசிறி இருக்கும், அப்புறம் பனங்கற்கண்டு இருக்கும், அதே போல பனங்கருப்பட்டி இருக்கும். பனைமரம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணுங்க. பனைமரத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கும். பனைமரம் வந்து உயரமா மேல கொடை மாதிரி இருக்கும். அதனால கொடைய கூட யூஸ் பண்ணலாம். அது அனுச நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆயிரும். கொடை, கருப்பு கொடைய, ஏதோ ஒரு கொடைய யூஸ் பண்றவங்களுக்கு, அதை விரிச்சு வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு அந்த அனுச நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆயிரும். அதே போல தாமரைப்பூ, தாமரைப்பூவையும் யூஸ் பண்ணலாம். அனுச நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆயிரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வீடியோ பெருசாயிருமே, எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. அனுச நட்சத்திரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இயக்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். அதை அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். பசுதான், காமதேனு. பசுவை நீங்க வந்து பசுக்கு உணவு கொடுக்கறது, பசுவோட பொம்மை யூஸ் பண்றது, பசு பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், இதை தினசரி நீங்க யூஸ் பண்றது. நெய் கூட யூஸ் பண்ணா உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆயிரும். அதே போல பால், தயிர், நெய் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அது 12ஆம் இடத்துல வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். அதனால நீங்க செருப்பை வந்து நல்லா எப்பவுமே வந்து செருப்பை அடிக்கடி புதுசா மாத்தி போடுறது உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். அதே போல செருப்பு கிழியாம பார்த்துக்கணும். பழைய செருப்பா இருந்தாலும் அதை நல்ல கழுவியோ இல்லை தொடச்சோ போட்டுக்கிட்டே இருக்கணும். செருப்பை நீங்க வீட்டில் வைக்கும்போது அழகா அது எந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு வாங்கி அழகா அதுக்கு மரியாதை கொடுத்து நீங்க வைக்கணும். அப்படி வச்சா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். இது போல நான் நிறைய பேசிட்டே போலாம். இப்ப வந்து இதுல சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்க பண்ணாலே உங்களுக்கு வந்து நிச்சயமா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவெல்லாம் உண்டாயிட்டே இருக்கும். அதே போல சில லாட்ரி அதிர்ஷ்டம்னா கிடைச்சிருமான்னு கேட்பாங்க. லாட்ரிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அது. அது உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தா, நான் அதை பத்தி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன். அந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது அந்த லாட்ரி அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு உண்டாகும். இப்ப இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு அவன்ட்ட கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.